சுதந்திர தினத்தையொட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சுபா. இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் விளையாட்டு மைதானத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் முன்னிலையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அலங்கரிக்கப்பட்ட திறந்தவெளி வாகனத்தில் சென்று மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில மூவர்ண நிறத்திலான பலூன்களையும் சமாதான வெண்புறாக்களையும் ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையிலான அதிகாரிகள் வானில் ஆரவாரத்துடன் பறக்கவிட்டனர். தொடர்ந்து காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 357 நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 400 பயனாளிகளுக்கு ரூபாய் 10,53,82,775 மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் வழங்கினார். பின்னர் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளையும் வெகுவாக பார்வையிட்டு அனைவரையும் கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 11 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில கூடுதல் ஆட்சியர் கோகுல், மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா மற்றும் அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.